ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்னைக்கு நம்ம சேனலில் உறவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு சில உறவுகளை நம்ம எங்கே வைக்கணும், ஒரு சில உறவுகளை நம்ம எப்படி போற்றணும், அதை பற்றி நம்ம சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு சில உறவுகளை நம்ம வரவேற்பு அறை வரைக்கும் தாங்க அவங்கள கொண்டாட முடியும். ஒரு சில உறவுகளை நம்ம தலையில் வச்சு கொண்டாடுகிற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. அதை பற்றி தான் நான் இப்போ ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தையல் கடைக்காரர் இருக்காருங்க. அவர் கூட ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த தையல் கடைக்காரர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படி ரொம்ப உன்னிப்பாக நுணுக்கமாக கவனிச்சுட்டு இருக்கிற பையன் அந்த பையன். அதே போல் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய பையன் அந்த பையன். ஒரு சமயம் தையல்காரரை பார்த்து கேட்டாராம் அந்த பையன், ஐயா நீங்கள் விலை உயர்ந்த கத்திரிக்கோள் நீங்கள் வேலை முடிஞ்ச உடனே கீழே போட்டீங்க, கீழே கிடக்கு. ஆனால் சின்ன ஊசி அதை மட்டும் நீங்கள் உங்கள் தொப்பியில் சொருகி வச்சுக்கிறீங்களே, என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு கேட்டான். ரொம்ப அறிவு சார்ந்த கேள்வியை தான் கேட்டிருக்காரு தையல்காரரை பார்த்து. அதுக்கு தையல்காரர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கத்திரிக்கோள் விலை உயர்ந்ததாக இருந்தால் கூட அதனுடைய தொழில் கட் பண்ணுறது, பிரிக்கிறது மட்டும்தான். ஆனால் ஊசி விலை ரொம்ப குறைச்சலானது இருந்தாலுமே அதனுடைய வேலைப்பாடு என்னன்னாக்கா பிரிஞ்சு இருக்கிற துணிகளை சேர்த்து தைக்கிறது. புரியுதாப்பா? அதனால தான் இந்த சேர்த்து தைக்கிறதால தான் இந்த ஊசிக்கு மதிப்பு அதிகம். கத்திரிக்கோளை விட இதுக்கு மதிப்பு அதிகம். அதனால தான் இதை நான் தொப்பில சொருக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாராம். இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்குங்க. 2 விதமான அர்த்தங்கள் நமக்கு புரியலாம். ஒன்று, கத்திரிக்கோளை தூக்கி தலைமையில் வச்சுக்க முடியாது, பெரிய பொருள். ஊசி சின்ன பொருள், கீழே விழுந்துதான் நம்மளால பார்க்க முடியாது. அதனால அதை எடுத்து நம்ம ரொம்ப ஞாபகமா அந்த கேப்ல சொருக்கி வச்சுக்கிட்டாரு. இது ஒரு அர்த்தம். இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவம். இதுல இருந்து ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு அர்த்தங்கள், வாழ்க்கைக்கு ஏற்ற அர்த்தங்கள் நம்ம இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கத்திரிக்கோள் என்னதான் விலை உயர்ந்ததா இருந்தாலும் அது வெற்ற தொழில் இருக்கிறதால அது கீழே இருக்கட்டும். சேர்க்கிற பொருள் சேர்த்து தைக்கும் போது ரெண்டு பிரிஞ்சிருந்த துண்டுகளை சேர்த்து தைக்கிற தொழில் ஊசியோடது. அதனால அதுக்கு மதிப்பு அதிகம். அதனால தான் நான் தலையில வச்சுக்கிட்டேன். அவர் சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு காரணம், அதுக்கு தான் நான் சொல்ல போற வாழ்க்கையின் தத்துவம். வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில அர்த்தங்கள் மறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணோம்னா கத்திரிக்கோளை தலைமையில வச்சுக்க முடியாது. சின்ன ஊசி கீழே விழ தெரியாது. அதனால ஞாபகமா அவர் தொப்பிகளை சொருகி வச்சுக்கிட்டாருன்றது உண்மை. அதுதான் அடிப்படை உண்மை. ஆனா அதுக்கு இன்னொரு கருத்தும் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க வேண்டிய கருத்து இருக்கு. அதுதான் என்னன்னா, நமக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க. சில உறவுகள் நம்ம குடும்பம் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காகவே ரொம்ப கண்ணும் கருத்துமா நமக்குள்ளே ஒரு சிறு சிறு பூசல்கள், சில கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரியிற மாதிரி நிலை ஏற்படும் போது அந்த ஊசி மாதிரி, அந்த ஊசி எப்படி அந்த உறவை சேர்த்து வைக்குது பாருங்க, 2 பகுதியை சேர்த்து வைக்குது பாருங்க, அந்த மாதிரி அந்த உறவுகளுக்குள்ள அந்த பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு அந்த சில உறவுகள் இருப்பாங்க. அவங்கள நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கணும், தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அது ஒரு பகுதி. சில உறவுகள் என்ன கத்திரிக்கோள் எப்படி கட் பண்ணி 2ஆ பிரிக்குது இல்லைங்களா? அது போல சில உறவுகள் நம்ம கூட நல்லா பழகுற மாதிரி பழகுவாங்க. ஆனா நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம குடும்பங்கள்ல சில விரிசல்கள் உண்டாக்குவாங்க, குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாக்குவாங்க. அந்த மாதிரி உறவுகளை நாம வரவேற்பு அறை வரைக்குமே தான் அவங்கள கொண்டாடணும். இதுதாங்க சொல்றது. இதனாலதான் இந்த கண்டென்ட்டோட தலைப்பு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்னாக்கா, வரவேற்பு அறை வரை சில உறவுகள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ அந்த கத்திரிக்கோள் எப்படி, அப்கோர்ஸ் கத்திரிக்கோளும் வேணும், ஊசியும் வேணும். யாருக்கு? தையல்காரருக்கு. அதே மாதிரி எல்லா உறவுகளும் நமக்கு வேணும் தான். சில உறவுகளை நம்ம வரவேற்பு அறை வரை சில உறவுகளை கொண்டாடலாம். சில உறவுகளை நாம் தலைமையில் வைத்து கொண்டாடலாம். இப்படிப்பட்ட உறவுகள் நம்ம எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. நான் இந்த சின்ன கதையின் மூலமா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனா நமக்கு கத்திரிக்கோளும் முக்கியம், ஊசியும் முக்கியங்க. அதே போல நம்ம உறவுகள், நமக்கு எல்லா உறவுகளுமே முக்கியம்தான். சில உறவுகளுக்கு சில இடங்கள், சில உறவுகளுக்கு சில இடங்கள். அதுதான் மறுபடியும் சொல்றேன். சில உறவுகள் வரவேற்பு அறை வரை, சில உறவுகள் நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். அது எந்த உறவுகள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்க குடும்பங்கள்ல யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனா யாருமே பகைச்சிக்க கூடாது. எல்லா உறவும் நமக்கு தேவை.
மறுபடியும் நான் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.